செல்லாம் போய் பின்னால் போச்சலாம். இவங்கெல்லாம் இந்த திருப்பத்தூர் லோக்கல் ஆடியன்ஸ். எங்களுக்கு லாஸ்ட் 11th அன்னைக்கு மைண்டிங் பிறகு ஒரு மீட்டிங் மைண்ட் ஸ்டாட் அதை தெளிவாக போட்டு ஓவர் ரோடு எந்த வண்டியுமே பாசிட்டிவ் இருக்கேன். ஓவர் ரோடு எடுத்துக்கோங்க. ஏன்னா சாலையில் வந்து கன்னடா தீயளவு எங்களுக்கும் பிரச்சனை இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது. அதேமாதிரி எம்சன் சீசன் தரமான எம்சன் பழைய விலைக்கு கொடுக்கணும். சரள இவங்க கோரி 67 கோரி 3 சரள 1000 ரூபாய் எனக்கு ப்ரைஸ் கையில் எழுதிட்டாங்க. இப்போ இங்கே நாங்கள் பிரச்சனை சந்திக்கலாம். இந்த மாடத்தில் கிரேஸ் ட்ரேடர்ஸ்னு ஒருத்தர் செகண்ட் சேல்ஸுக்கு பர்மிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கனிமங்களை வாங்கி விற்கும் அதில் நிறைய அடிக்டேஷன் பண்ணுறாங்க. தமிழ்நாடு மேக்ஸிமம் அந்த செகண்ட் சேல்ஸ் கொடுத்த படம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காஞ்சிபுரம் கொடுக்கணும். அது அமைச்சர் சொல்லிட்டு அன்றைக்கி அதை மீதி இருக்கிற க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ இங்கே இவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிரஷர் ஓனர், அந்த கிரேஸ் ட்ரேடர்ஸுக்கு ஒரு கிரஷர் ஓனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தூரில் ஒரு ஓன் கிரஷர் அங்கிருந்து இவர் என்ன பண்றாங்க சார், வண்டி அவங்க சொந்த ஊர் ஒரு டிரான்ஸ்போர்ட் பாஸ் போட்டு அதை வச்சு 3 மேடம் 20 டன் வழியில கொடுத்து கிரேஸ் ட்ரேடர்ஸ் இது எவ்வளோ நாளாக ஆப்ரேட் ஆகுது? இது எவ்வளோ சார் ஸ்டார்டிங்கில் பிரச்சனை பண்ணோம் சார். பிரச்சனை பண்ணி நாங்கள் எவ்வளோ லெவல் போனோம் சார். அப்போ அந்த ஓன் பர்பஸுக்கு வாங்குறது டிரான்சிட் பாஸ் கொடுக்கறதே இல்லை. இல்லை என்ன சொன்னீங்க சார், அவன் போட்டு ஒரு வண்டி அதுதான் கொடுக்குறாங்க. இங்கே வந்து டிரான்சிட் பாஸ் கொடுக்குறோம் சார். ஜிஎஸ்டி பில் கொடுக்கறதில்ல. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு கிரேஸ் ட்ரேடர்ஸ் என்ற ஒரு நிறுவனம், அதாவது பசலிக்குட்டை என்ற இடத்தில் சட்டவிரோதமாக, அதாவது கனிமங்களை எடுத்து வந்து இருப்பு வைத்து 2ஆம் விற்பனை செய்வதற்காக கனிமவளத்துறையிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு முற்றிலும் அனுமதிக்கு புறம்பாக சட்டவிரோதமாக செயல்பட்டு வருகிறது. அதை உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இன்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவரை கனிமவளத்துறை உதவி இயக்குனர் நேரில் சந்தித்து மனு கொடுத்துள்ளோம். இது சம்பந்தமாக பதிவு தபாலும் அனுப்பியுள்ளோம். அதாவது எம்சான் பீசான் ஜல்லி அனைத்தும் அரசு அறிவித்துள்ள விலைக்கே விற்பனை செய்யப்பட வேண்டும். லாரிகளில் கனிமங்களை ஏற்றி விடுகின்ற பொழுது கட்டாயம் ஜிஎஸ்டி பில்லுடன் டிரான்சிட் பாஸ் கொடுக்கப்பட வேண்டும். இந்த நடைமுறைகள் அனைத்தும் அந்த 2ஆம் விற்பனையில் பின்பற்றப்படவில்லை. லாரி உரிமையாளர் ஓட்டுநர்களை கட்டாயப்படுத்தி ஓவர்லோடு ஏற்றி விடுகிறார்கள். இதனால் வழியில் காவல்துறை, வருவாய்த்துறை, போக்குவரத்தினர் வாகன சோதனை செய்து உரிய ஆவணங்கள் பணம் கொடுத்து வாங்கி வந்தும் டிரான்சிட் பாஸ் இல்லை, ஜிஎஸ்டி பில் இல்லை, கனிமங்களை திருடி வருகிறீர்கள் என்று எங்கள் மீது திருட்டு வழக்கு பதிவு செய்கிறார்கள். லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர் சிறைப்படுத்தப்படுகிறார்கள். இதனால் பெருத்த சிரமத்தை சந்தித்து வருகிறோம். எங்களிடம் முறையாக பணத்தை பெற்றுக்கொண்டு ஜிஎஸ்டி பில், டிரான்சிட் பாஸ் கொடுக்காமல் அரசுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்தி வரும் கிரேசி ட்ரேடர்ஸிற்கு வழங்கப்பட்ட 2ஆம் விற்பனை அனுமதியை ரத்து செய்யப்பட வேண்டும். அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெளிவாக மனு கொடுத்து நேரில் வலியுறுத்தியுள்ளோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்றைய தினமே குவாரி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு குவாரி செயல்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அனைத்து ஆவணங்களும் பரிசீலனை செய்து நிரந்தரமாக மூடுவதா என்பது பற்றி முடிவெடுத்து அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மகிழ்ச்சியுடன் செல்கிறோம். நிரந்தரமாக மூடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இல்லை என்று சொன்னால் திட்டமிட்டு மீண்டும் சட்ட போராட்டமும் சாலையில் இறங்கி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்லராஜாமணி, தலைவர், தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளனம். இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் பர்கூரில் சொந்த குவாரி வைத்துள்ளார். அங்கிருந்து தன்னுடைய வாகனங்களில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் 60 டன் வரை ஏற்றி வந்து அதற்குண்டான டிரான்சிட் பாஸ் போடாமல் 20 டன்னுக்கு மட்டும் போட்டு அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தி அவருடைய குவாரியில், அதாவது எப்படின்னா கிரஷர் குவாரியில பாத்தீங்கன்னா டஸ்ட், அந்த பவுடர் வேஸ்ட் வரும்,
அதை எடுத்துக்கிட்டு வந்து இதோட அடல்ட்ரேஷன் கலந்து விற்பனை செய்தால் இதை வாங்கி கட்டும் கட்டிடங்கள் இடிந்து விழுந்து உயிர் சேதமும் பொருள் சேதமும் ஏற்பட வாய்ப்புள்ளது. கட்டாயம் லோடு ஏற்றுகின்ற பொழுது ஒவ்வொரு நடைக்கும் லாரி உரிமையாளரும் குவாலிட்டி அப்ரூவல் சர்டிபிகேட், அதாவது தரச்சான்றிதழ் கொடுக்கப்பட வேண்டும். அதுவும் கொடுப்பதில்லை, முற்றிலும் விதிமுறைக்கு மாறாக செயல்படுகிறது. எனவே அந்த அனுமதியை ரத்து செய்ய கேட்டுள்ளோம். ஏற்கனவே பதிவு தபால் அனுப்பினோம், இன்று நேரில் கொடுத்துள்ளோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் போர்க்கால அடிப்படை நேற்றைய தினமே அந்த கோரியை தற்காலிகமாக மூடிவிட்டதாக, அந்த யாடை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க சொல்ற அந்த குறிப்பிட்ட ஒரு நபர் மட்டும் பண்றாங்களா, இது மாதிரி வேற யாராவது பண்றாங்களா? தற்சமயம் இந்த கோரியில் மட்டும் விலையும் ஏற்றி விற்கிறார்கள். அங்க ஒண்ணுதான் எங்களுக்கு பிரச்சனையே, மற்ற கோரியில் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அரசு அறிவித்த விலைக்கே விற்கப்பட வேண்டும். ஏறத்தாழ மாண்புமிகு தமிழகத்தினுடைய கனிமம் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் பொறுப்பேற்றவன் மிக வேகமாக 67 குவாரிகளில் முறைகேடு நடந்ததாக 67 குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளார்கள். எதேச்ச அதிகாரமாக சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு ஆட்சிக்கு அவமதிக்கின்ற வகையிலும் நெருக்கடி கொடுக்கின்ற வகையிலும் விலை உயர்த்தியுள்ளார்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறோம், திரும்பப்பட வேண்டும். என்னன்னா ராஜமங்கலம் கிராமம் பசைக்கோட்டை, அங்க யாருக்கு நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியுது பர்மிஷன் நீங்க வாங்கியிருக்காரு. ஓகே, எனக்கு ஆட்சேபில் பர்மிஷன் வாங்கியிருக்காரு. 38ல செகண்ட் சேல்ஸ் கொடுத்துருக்கீங்க. அங்கிருந்து கொண்டு வந்து இருப்பு வைக்கணும்னா மூணு வண்டியில நீங்க பாத்தீங்கன்னா 10 வீலர், 6 வீலர் வந்தா 10 டன். நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன் 10 வீலர்னா 19 டன், 12 வீலர் 22, 14, 26, 16 கொண்டாலே 32 இதான் லிமிட். இப்ப இவர் என்ன பண்றாருன்னா 20 டன்னுக்கு பர்மிட் போட்டுருக்காரு டிரான்சிட் பாஸ், 60 டன் ஏற்றிக்கணும், 40 டன் அரசு கணக்காட்டா போயிடும். ஏன்னா அவரே குவாரி ஓனர்லாம் இந்த வேலை செய்யறாரு. பிரசவ ஓனர் சொன்னது புரியுது. சிலதுல என்ன பண்றாங்கன்னா ஒரு டிரான்சிட் பாஸ் போட்டு 3 லோடு அதிகம் எடுக்கிறார். 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் 3 லோடு எடுத்துறாரு. ஸோ அவருக்கு இது கம்ஃபர்டபிள். இப்ப வாட் வே வி ஆர் அஃபெக்டிங் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கு நானே பதில் சொல்றேன், கொண்டாந்து வச்சேன். இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா அந்த புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு எங்கேயுமே ஊழல் இல்லாத ஒரு அரசு டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு அமைச்சர்கள் முதலமைச்சர் நினைக்கிறேன். நாங்கள் மீட்டிங் போயிட்டு வந்தோம், அமைச்சர் மீட்டிங் வச்ச 11th உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மோகன் சார் எல்லாம் லாரியோட அசோசியேஷன் கிராஸ் இருக்காங்க. இது என்ன ப்ராப்ளம்னா பாஸ்ட் 5 இயர்ஸ் இந்தியாவிலேயே தொடர்ந்து முதல் மாநிலமா ஆக்சிடென்ட்ல தமிழர்கள் ரோடு ஆக்சிடென்ட். இதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் ஓவர். நாங்கள் கடந்த ஆட்சியில் போகிறோம், ஓவரோட கடைசி இருக்கிறது பலகட்ட போராட்டம் நடத்தினோம். கடந்த ஆட்சி போறாமல் இப்போ யாரும் கொண்டு தக்கிற சொல்லணும் முடியல. இப்போ எங்கள் குறையை கேட்டு பக்காவை ஸ்பிக்டர் பண்ணிட்டாங்க. ஓவர் போகிறோம் வெஹிக்கிள பாசிங் ரோடு மட்டும்தான் எடுத்துருக்கோம். இன்னும் சொல்ல போனால் நாங்கள் வந்து கிரசரில் போய் கரெக்ட் ரோடு கேட்குறோம். நீங்கள் நல்ல பாயிண்டை புரிஞ்சுக்கணும். கரெக்ட் ரோடு கேட்குறப்ப அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு டிரான்சிட் பாஸில் கரெக்ட் ரோடு கூட பர்மிட் கொடுக்கும். எக்ஸஸ் 4 டன் தான் கேட்குறாங்க. இதெல்லாம் ஒன்றும் நான் கூப்பிடல. இப்போ கவர்மெண்ட் சாண்ட் குவாரினா பிடபிள்யூ நடத்துதுன்னா நாங்கள் போய் ஃபைட் பண்ணலாம். தனியார் இன்னும் நான் கூப்பிடல, கூட்டம் விருப்பம்னா எடுத்துட்டு போடலாம். நீங்கள் வரி இல்லாமல் நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி ஓவரோடு எடுத்துட்டு போகிற சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படலாம். ஏன்னா அதை எடுக்கலாம். நாங்கள் மாதம் இஎம்ஐ கட்ட முடியாது, பிள்ளைங்க பசங்களை படிக்க வைக்கணும். இதை வச்சு தான். ரெண்டாவது எங்களுடைய வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி மேடு ஃபார் ஒன்லி கேரி மினரல்ஸ். வி கேனாட் கேரி எனி அதர் குட்ஸ். எங்களால் ஒன்று எம்சாண்ட் ஓட்டலாம், மணல் ஓட்டலாம், கிராவல் ஓட்டலாம். டிப்பிங் டைம் நாங்கள் போய் தீப்பெட்டியோ சிமெண்ட்லோட எதுவும் எடுத்துட்டு போக முடியாது. இது எஸ்பெஷலி மேனுஃபேக்சரிங் இதுக்காக ஏற்படுத்தணும். மணல் கோணி பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 55,000 லாரி வேலை வாய்ப்பு எடுத்துட்டோம். மணலுக்கு மாட்டுன்னு எம்சாண்ட் வந்தது. அப்பவே பார்த்தீங்கன்னா எங்களால் சரியாக இருந்தாலும் ஒரு 25,000 லாரி கொடுத்து வச்சுருக்கோம். காயலாங்கடைக்கு போயிடுச்சு. இப்போ எங்களுடைய பிரச்சனை என்னன்னா அவர் கொண்டு வந்து இருப்பு வைக்கிறார். அவரு குவாரியிலேயே கிரஷர்ல கழுவி வருது, டஸ்ட் பவுடர் ரோடுக்கெல்லாம் முதல்ல ஃப்ரீயா போடுது. அதை கொண்டாந்து மிக்ஸ் பண்றாரு. அட்வர்டைஸ் உங்களுக்கு ஒரு ஆடியோ ஒரு பேசுகிற ஒரு லாரிக்காரத்தை பேசுறாங்க. ஏர் வாஷ் பண்ணது வேணா ஒரு ரேட்டா, ஏர் வாஷ் பண்ணாதுக்கு ஒரு ரேட்டா, வாட்டர் வாஷ் பண்ணா ஒரு ரேட். வாட்டர் நீ எங்க இருக்குது எம்சாண்டோ பீசாண்டோ தேவையான போக்குவரத்து மாஸ் ப்ராப்பரா வாட்டர் வாஷ் பண்ணும், ஏர் வாஷ் பண்ணும். இது எல்லாம் செஞ்சுதான். இது செஞ்ச பிறகுதான் அது பினிஷ்டு கமாடிட்டி ஃப்ரூட்ஸ் ஆகுது. இது இல்லாம உங்களுக்கு ஏர் வாஷ் இல்லாம சரி ரைட் ஏர் வாஷ் இல்லாம 500 ரூபாய் கம்மியா கொடுக்குறேன், நான் வாங்கிட்டு வரேன். ஐ எம் ஒன்லி டிரான்ஸ்போர்ட்டர், எனக்கு வாடகை வந்தா போதும். ஆனா மக்களோட அக்கறை அதை வாங்கி கட்டுறது உறுதி தெரிஞ்சு இருக்குமா? இப்ப மௌலிவாக்கம் மெட்ராஸ்ல இடிச்சு விடுது. அதெல்லாம் இந்த மாதிரி
ஸோ இதெல்லாம் வயலேஷன். அதற்கு மேல் கம்பல்சரி ஆன்லைன் டிரான்சிட் பாஸ். அதுக்கு தான் இவெல்லாம் போராடணும். சரவணன் சார் டைரக்டர் ஆக்கலாம் கொண்டு வந்தார். ஈவன் நாங்கள் இ பாஸ் கேட்டுட்டு இருக்கோம் அமைச்சர் கோயில். இப்போ கொஞ்சம் சத்தம் பண்ணாதீங்களா, டிரான்சிட் பாஸ் எங்களுக்கு கொடுக்கணும். டிரான்சிட் பாஸ் கொடுக்கறதில்ல, ஜிஎஸ்டி பில் கொடுக்கறதில்ல. ஒன்லி அவன் கொடுக்கறதே டெலிவரி சலான். என் வாட்ஸ்அப் கொடுத்தாங்க. அந்த டெலிவரி சலானை கொடுத்துட்டு எடுத்துட்டு போறப்ப ரோடுல இதே ரெவன்யூ பீப்புள், மைன்ஸ் டிபார்ட்மெண்ட், போலீஸ் வெஹிக்கிள் நிறுத்துறாங்க, வாகனம் சொல்லிட்டாங்க, பர்மிட் கொடுக்குறாங்க. இது பர்மிட் இல்லை, அவன் கொடுக்கறவுடைய டெலிவரி சலான் இருக்கு. அவன் எங்க டிரான்சிட் பாஸ் தான் சரி, இதான் குவாரிகள் கொடுத்தான். எங்க ஜிஎஸ்டி பில் இதான் கொடுத்தான். ஸோ கனிமங்களை திருடி செல்றீங்க 303(2) PNS ஆக்ட், ரெட் வித் 20 மைனிங் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட்ல போட்டு ஈவன் உங்க டிபார்ட்மெண்டே பிடிச்சி பண்றீங்க. இப்ப நாங்க பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போய் திருடனாயிரம். ஒரு டிரைவர் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமம். 15 நாள் அவங்க உள்ள இருந்து பெயில் எடுக்கிறோம், மறுபடியும் கண்டிஷன் பெயில். ஓனர் தப்பி போயிட்டா கூட அவருக்கு ஆன்டிசிபேட் பெயில். வெஹிக்கிளை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு 6 மாசம் ஆகுது. ஹைகோர்ட்ல 1 லேக் டெபாசிட் கட்டணும். நான் பணம் கொடுத்து வாங்கிட்டு போய் திருடேன். நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க வெஹிக்கிள் செக் பண்றீங்க. இப்ப மேடம் நீங்க வெஹிக்கிள் செக் பண்றீங்க, என்கிட்ட டிரான்சிட் பாஸ் இல்லை, பட் அவன் கொடுத்த டெலிவரி சலான். ஸோ எம்சாண்ட் வந்து ஒரு தனியாருடைய கமாடிட்டி, யாரும் போய் திருடிட முடியாது வித்தவுட் நாலேஜ். இப்போ அரசா இருந்தா ஆத்துல போய் மணலை திருடிட்டு போகலாம். அப்ப எங்ககிட்ட நீங்க எங்களை விட்னஸா சைட் பண்ணி எந்த கரெக்டாக எடுத்தாங்க. உங்களுக்கு டெலிவரி சலான் இருக்குது, சரி கிரேஸ் டிராவல்ஸை வாங்கினேன், அவன் மேல பேர் போடும், எங்க மேல இது போடுறீங்க, நான் பணம் கொடுத்து ஐஎம் த போன போய் பர்ச்சேஸ். இதெல்லாம் சொன்னா ஒரு சிலதை செய்றீங்க, மற்ற அன்னைக்கு அமைச்சரையே இது கிளீனான ஏன் போட மாட்டாங்க. என்ன சொல்ல போனா மைன்ஸ் டைரக்டரே சொன்னார், மாதிரி பிரச்சனை கொண்டு வண்டி நிறுத்திட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற. இந்த இதுல இன்னும் சொல்ல போனா இந்த 38C செகண்ட் சேல்ஸ் நீங்க பர்மிஷன் கொடுக்குறீங்க. எவ்ரி மந்த் லாக் பண்ணது சப்மிட் பண்ணுறது. எவ்ரி மந்த் 10th கலெக்டர் கிட்ட எவ்வளவு உள்ள இன்கமிங் இருக்குது, டெய்லி எவ்வளவு சேல்ஸ், எந்த சீரியல் நம்பர் வெளியில போயிருக்கு, இன்னைக்கு காலையில சீரியல் நம்பர் பில் என்ன, க்ளோசிங் என்ன, எவ்ரி மந்த் என்ன ஸ்டாக் க்ளோசிங் கார்டு இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்கா கிடையாது. நேற்று வரைக்கும் ஜிஎஸ்டி பில் கொடுக்குறாங்க. நேற்று உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி டைரக்டர் பேசுறேன் நாளை வரேன்னு சொன்ன பிறகு உங்க ஆபீஸ் இருந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. நேற்று ஜிஎஸ்டி பில் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி பில் தான் கொடுங்க, இந்த மெடிசன் நாங்கள் திட்டம் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்க டெம்பரரியா க்ளோஸ் பண்ணாலும் எந்த பிரயோஜனம், பர்மனண்டா க்ளோஸ் பண்ணணும். அதர்வைஸ் லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்து யூ ஆர் ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா நாங்கள் பாதிப்புக்குள்ள 20 கிலோமீட்டர் கூட பெருசாக இருக்கு மேடம். எதுக்காக இந்த சயின்ஸ் நீங்க என்கரேஜ் பண்றீங்க சொல்லுங்க, வாட் பர்பஸ்? அதுக்கு அப்பாற்பட்டு மற்ற கிரஷரோட ஒரு டன்னுக்கு 200 ரூபாய் சேர்த்து வரும். உங்கள்கிட்ட தான் இருக்கு கொப்பாண்டி மற்ற கிரஷருக்கு எவ்வளவு போடுறாங்க நான் சொல்லுவேன். மற்ற கிரஷர்ல எவ்வளவு போடுறாங்க, இவன் எவ்வளவு போடுறான்னு. இது யாரு பாதிக்கிறது? கடைசியா பொதுமக்கள் பயனாளிகள் தான் பாதிக்கிறாங்க. இப்ப இந்த கிரஷர் டோட்டலும் விதிமுறை மீது செயல்படுகிறது தான் எங்களுடைய வாதம். நாட் ஓன்லி வாதம், சார்ஜ் இதெல்லாம் சரின்னு உங்களுக்கும் புரியும். ஒண்ணு இல்ல, அவர் உங்களுக்கு மந்த்லி லாக் புக் சப்மிட் பண்றாங்க சொல்லுங்க. புக்க கூடிய மைண்ட் செட் புக்க கூட எவ்ரி மந்த், சரி இது உங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல பண்ணிக்கணும். எவ்ரி மந்த் 10th உள்ள கலெக்டர் ஆஃபீஸ்ல சப்மிட் பண்ணுங்க. ஹவ் டு சப்மிட். ஓகே ரைட் மேம், நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் போறீங்களா? இது வரைக்கும் என்ன இன்னைக்கு சீரியல்ல நீங்க சைன் பண்ணிட்டு வந்து காட்டுங்க. இது டிரான்ஸ்பரன்சி. ஒண்ணு யாரு பப்ளிக் கிடையாது, எதுவுமே நடக்கல எங்களுக்கு. நாட் ஓன்லி எல்லாத்தையும் மேடம் போன கவர்மெண்ட் வந்து 17 பவர் சென்டர் வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க. எங்களுக்கு அதை பற்றி கேட்கலாம். இன்னைக்கு மாண்பு முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு நல்லவே கெட்ட கரப்ஷன் இல்லாமல் மக்களுக்கான அரசா செயல்படுது. மாறிக்கணும் எல்லாருமே தயவு செய்து. சரி மேடம், இப்ப நான் சொன்ன வரைக்கும் இப்ப இந்த வயலேஷன் இருக்குதுங்களா இல்லைங்களா? இந்த செக் மேடம், இந்த மேலாளர் பேசணும். நான் ஏற்கனவே 3 days பேக்க உங்களுக்கு பேசிட்டேன். நான் சொல்லியிருக்கேன் கொடுக்கல எல்லாமே எக்ஸஸ். அங்கிருந்து வண்டியை ஓவர்லோடு, அந்த குவாரி திறந்தால் 100கணக்கான லாரியை கொண்டு அங்க போட்டு சாலையை கொண்டு. இதுல எந்த மாற்று கருத்து எடுத்து எனக்கு உங்களை வச்சுட்டு உங்க மைண்ட்ஸ் டைரக்டர் பேசுற கேளுங்க. என்ன நாங்க பாதிப்புக்குள்ளாயிருக்கோம். ஸ்டாக்கியார் தான் சொல்றேன், செகண்ட் செல்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஓகே, அதர்வைஸ் இப்ப இருங்க ஒருத்தர் டிரான்சிட் பாஸ் கொண்டாட சொல்லுங்க. எங்களுக்கு கொடுத்த டிரான்சிட் பாஸ் எந்த லாரிக்கா கொடுத்துருக்காருன்னு சொல்லுங்க. கண்துடைப்புலாம் பேசக்கூடாது மேடம். டிரான்சிட் நாங்க வியாபார பர்ச்சேஸர், எங்களுக்கு டிரான்சிட் பாஸ் கொடுத்தா இருக்கும்ல. இப்ப நான் ஒண்ணு இல்லை, எனக்கு கொடுத்த டெலிவரி சலான் கொடுக்குறேன்.
அந்த டேட்ல ஒரு என்னுடைய லாரி உள்ள போயிருக்கு எடுத்துருக்கு. அந்த டேட்ல அந்த லாரிக்கு ஜிஎஸ்டி பில் கொடுத்துருக்கணும்ல, அந்த டேட்ல அதுக்கு வந்து டிரான்சிட் பாஸ் கொடுத்துருக்கணும்ல. அதுக்கு அப்பாற்பட்டு every crusher or second sales yard owner should give every they have to give a product quality approval certificate. யார்டு ஓனர் வர சொல்லி என்கொயரி போடுங்க, என்ன டேட் சொல்லுங்க. இப்போ மாதிரி தான் இதில் கிருஷ்ணகிரியில் ஒன்று பண்ணாரு, என்கொயரி போட்டு க்ளோஸ் பண்ணாரு. போடுங்க என்கொயரி என்ன வர சொல்லுங்க, லாக்டவுன் சிஸ்டம் வர சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்கு மெட்டீரியல்ஸ் கொண்டாடும், அவன் ஜிஎஸ்டி பில்லு எல்லாமே லாக் புக்கு எல்லாம் முன்னாடி கொண்டாடுறோம். ஓகேன்னா நாங்களே நடத்த சொல்கிறோம், எங்களுக்கு என்ன வந்துருச்சு. ரெண்டாவது இது அப்நார்மல் ப்ரைஸ், மற்ற குவாரியில் விற்கிறத விட அதிகமாக வைக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா குவாரி ஓனர் நம்பர் இருக்கு, எவ்வளோக்கு போடுறான்னு கேளுங்க. இவன் எவ்வளோக்கு போட்டுக்கிட்டு இவன் போடுறதுக்கு நானே கொடுக்குறேன் ட்ரிப் சீட்டை. 150 லாரிக்காரன் லாரி ஓட்ட முடியாம நின்றுட்டு இருக்கான். ஆனா இது வந்து எங்களுக்கு என்கொயரி போட்டு எங்க முன்னாடி ஃபேர் என்கொயரி கண்டக்ட் பண்ணி ஆஃப்டர் என்கொயரி தான் நீங்க ஒரு முடிவு. அது வரைக்கும் கிவன் லீவ் பண்ணி ஆர்டர். ஓகே, தேங்க்யூ. ராஜமங்கலம் கிராமம், பசலிக்குட்டை மற்றும் ஜோலார்பேட்டை கோடியூர் அருகே உள்ள ஆஞ்சநேயர்கள் அருகில் ஒரு கிரேசி ட்ரேடர்ஸ் என்ற நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் முறையாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் கிரஷர் நடத்தி வருகிறார். இந்த கிரேஸ் ட்ரேடர்ஸனுடைய உரிமையாளர் அங்கு அவருடைய உற்பத்தியாகும் பி சாண்ட் எம் சாண்ட் கனிமங்களை அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் லாரியில் ஓவர்லோடு ஏற்றிக்கொண்டு ஒரே டிரான்சிட் பாஸை போட்டு 3-4 லோடுகள் எடுத்துக்கொண்டும் இங்க இருக்க இந்த பசலிக்குட்டையில் இருப்பு வைத்து இரண்டாம் விற்பனை செய்ய கனிமவளத்துறை அனுமதி பெற்றும், அதே மாதிரி ஜோலார்பேட்டையிலும் அனுமதி பெற்றும் இரண்டாம் விற்பனை யார்டில் கனிமங்களை வைத்து முறைகேடாக சட்டத்திற்கு புறம்பாக விற்பனை செய்து வருகிறார். லாரி உரிமையாளர்கள், டிராக்டர் உரிமையாளர்கள் எம் சாண்ட் பி சாண்ட் எடுக்க சென்றால் அவர்களுக்கு கனிமவள சட்ட பிரகாரம் கட்டணமில்லா டிரான்சிட் பாஸ் கொடுக்க வேண்டும், அதாவது நடைச்சீட்டு. அத்துடன் ஜிஎஸ்டி பில் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இது இரண்டும் கொடுப்பதில்லை. அவர் போறப்பே வந்து பாத்தீங்கன்னா வெளியில போறதுக்கு டெஸ்பேட் ஸ்லிப் தான் கொடுக்குறாரு. எங்களுக்கு கேஷ் பில் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, டிரான்சிட் பாஸ் கிடையாது. இதை எடுத்து லாரிகள் கனிமங்களை எடுத்து செல்கின்ற பொழுது லாரியை காவல்துறை, வருவாய்த்துறை, கனிமவளத்துறையினர் வாகன சோதனை செய்து உரிய ஆவணங்களின்றி டிரான்சிட் பாஸ், ஜிஎஸ்டி பில் இல்லாமல் கனிமங்களை திருடி செல்வதாக லாரி உரிமையாளர் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு வருகிறார்கள். இதனால் பெருத்த சிரமத்தை சந்தித்து வருகிறோம். ஆனால் லாரி உரிமையாளரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு முறைகேடாக சட்டத்திற்கு புறம்பாக டிரான்சிட் பாஸ் கொடுக்காமல் அனுப்புகின்ற இந்த கிரேசி ட்ரேடர்ஸ் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மேலும் அங்கிருந்து இந்த கிருஷ்ணகிரியில் அவருடைய கிரஷர் இருந்து அந்த கிரஷர் டஸ்ட்னு சொல்லுவோம், கழிவு, அந்த பவுடர் போடுவாங்களே தார் ரோடுக்கெல்லாம் மேல, அதை எடுத்துக்கிட்டு வந்து எம் சாண்ட் பி சாண்ட்ல கலப்படம் செய்து விற்கிறார். இதனால் இது தரமற்ற எம் சாண்ட். இதை வாங்கி கட்டும் கட்டிடங்கள் உறுதித்தன்மை இழந்து இடிந்து விழுந்து உயிர் சேதம், பொருட்சேதம் ஏற்பட்டு வருகிறது. இதனாலதான் அதை தடை செய்ய சொல்லுகிறோம். மேலும் வாகனங்களில் லாரி உரிமையாளர்களும் டிராக்டர் உரிமையாளரும் கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி லாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் ஓவர்லோடு ஏற்றி விடுகிறார்கள். இதனால் பெருமளவில் சாலை விபத்துகள் ஏற்படுகிறது. சாலை விபத்துகளை தடுக்கின்ற வகையில் அனுமதிக்கப்பட்ட அளவு பாசிட்டிங் லோடு மட்டுமே ஏற்ற சொல்லி கேட்கிறோம். அவர் பொருட்படுத்தவில்லை. விருப்பப்பட்டால் வாங்குகள், இல்லை என்றால் செல்லுகின்ற விரட்டுகிறார். வேறு வழி இல்லாமல் எடுத்து வந்து இது போன்ற பாதிப்புக்குள்ளாகிறோம். எனவே முற்றிலும் சட்டவிரோதமாக தரமற்ற எம் சாண்ட் பி சாண்டை இருப்பு வைத்து லாரியில் அதிக பாரம் ஏற்றி டிரான்சிட் பஸ் கொடுக்காமல் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியும் லாரி உரிமையாளர் ஓட்டுநரை வாழ்வாதாரத்தை சிதைக்கின்ற இந்த கிரேஸ் ட்ரேடர்ஸுக்கு வழங்கப்பட்ட இரண்டாம் விற்பனை அனுமதியை ரத்து செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறோம். இது சம்பந்தமாக 3 நாட்களுக்கு முன்பு கனிமவளத்துறையுடைய ஆணையர் அவரிடம், உதவி இயக்குநரிடம் அலைபேசியில் பேசினோம். இன்றைய தினம் அந்த யார்டை ஆய்வு செய்து கனிமவளத்துறை உதவி இயக்குநர் அவர்கள் முறைகேடாக முதற்கட்டமாக எங்களுக்கு தெரிய வந்த வகையில் யார்டை தற்காலிகமாக செயல்பாட்டை நிறுத்தி வைத்துள்ளார். மகிழ்ச்சி அடைகிறோம். நிரந்தரமாக இது மூடப்பட வேண்டும். ஜோலார்பேட்டையில் இதுவும் கனிமவளத்துறை அதிகாரிகள் மூலமா தான் இது வந்து அவங்களுடைய ஆதரவோடு தான் செயல்படும். முற்றிலும் தமிழகம் முழுவதுமே கனிமவளத்துறை அதிகாரிகள் அனைவரும் வாரி உரிமையாளருக்கும் உறுதுணையாக இருந்து செயல்பட்டு வருகிறார்கள். திருப்பத்தூர்
மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கனிம வளத்துறை அதிகாரிகள் வந்து ரைடுன்ற பேரில் சும்மா போயிட்டு அவங்கள மிரட்டி அவங்கள்ட்ட பணம் பறிக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு. அதாவது லாரி உரிமையாளர் மிரட்டி பொய் வழக்கு போடுறாங்க, பணம் அவங்கள மிரட்ட வேண்டிய அவசியமே இல்லை. மாசானா கம்பளம் சிவப்பு கம்பளம் வச்சு ஆபீஸ்க்கு பணம் போயிருது, எதுக்கு மிரட்டணும்? மந்த்லி பணம் போயிருது. எந்த அதிகாரியும் போய் யாரை விசிட் பண்றது கிடையாது. காரணம், 2ஆம் விற்பனைனா அங்கே லாக் புக் இருக்கணும். ஒரு நாளைக்கு இன்கமிங் எவ்வளவு வருது, நீ விலைக்கு வாங்கியிருக்க, எவ்வளவு இருப்பு வச்சிருக்க, ஒரு நாளைக்கு என்ன சேல்ஸ், ரசீது காலையில் சேல்ஸ் ஆன ரசீது, மாலை எத்தனை மணிக்கு சேல்ஸ் முடிக்க அந்த கடைசி பில் நம்பர், இது எல்லாம் சேகரித்து லாக் புக் மெயின்டைன் பண்ணி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒவ்வொரு மாதம் பிரதி மாதம் 10ஆம் தேதி ஒப்படைக்கப்பட வேண்டும். மாவட்டத்தினுடைய கனிமவளத்துறை உதவி இயக்குனர், வருவாய் வட்டாட்சியர் மாதந்தோறும் அந்த யார்டுக்கு சென்று விசிட் செய்து ஆவணங்களை பரிசோதனை செய்ய வேண்டும். இது அனைத்தும் எதுவுமே நடைபெறுவதில்லை. காரணம், கையூற்று பெற்றுக் கொள்கிறார்கள். இது போன்ற தவறுக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டு வருகிறார்கள். எனவே இந்த ஜோலார்பேட்டையிலும் இந்த பசலிக்குட்டையில் நடைபெறுகின்ற கிரேஸ் ட்ரேடர்ஸுடைய உரிமை லைசன்ஸை ரத்து செய்து வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை. சார், இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சியில் எம்சாண்டு இந்த கட்டுமான பொருட்கள்லாம் விலை ஏறி இருக்கு, அது என்ன சார்? நல்ல கேள்வி. அதாவது இதுவரை வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் கனிமம் மற்றும் இந்த இயற்கை வளங்கள் சொல்லும் கனிமம் சுரங்கத்துறை அமைச்சர் எந்த ஒரு குவாரியும் ஆய்வு செய்தல, எங்க குவாரி இருக்குன்னே தெரியாது. மாசம் மந்திரிக்கு மாமூல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப இருக்கின்ற அமைச்சர், கனிமவளத்துறை அமைச்சர் பொறுப்பேற்று 20 நாட்களில் டி.கே. பிரபு அவர்கள் ஏறத்தாழ 67 குவாரிகளில் முறைகேடு நடைபெறுந்து குவாரிக்கு வழங்கப்பட்ட அனுமதி தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளார். அதனால் குவாரி உரிமையாளர்கள் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு இத்தனை கொள்ளையடிச்சிட்டான். இன்னைக்கு தடுக்கிறனால அரசுக்கு நெருக்கடி கொடுக்கின்ற வகையிலும் ஒரு அவபெயர் ஏற்படுத்துகின்றதும் தன்னிச்சையாக சர்வாதிகாரமாக ஒரு யூனிட் ஜல்லி 3000 விற்றது 4000, 4000 விற்ற எம்சாண்ட் 5000, 5000 விற்ற எம்சாண்ட் பி சாண்டை 6000 விலை உயர்த்துகிறார்கள். இதனால் கட்டுமான பணிகள் பாதிக்கப்படுகிறது. லாரி உரிமையாளர் ஓட்டுநருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரிடம் கடந்த 11/6/2022 நடந்த கலந்தாய்வு கூட்டத்தில் இது சம்பந்தமாக பேசியுள்ளோம். அன்று நடந்த கிரஷர் உரிமையாளர் கூட்டத்திலும் ஏற்றப்பட்ட விலை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், குவாரிகள் முறைகேடு இல்லாமல் நடத்தப்பட வேண்டும், லாரிகளில் எக்காரணத்தை கொண்டும் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் அதிக பாரம் ஏற்றக்கூடாது, ஏற்றப்பட்ட லாரிகளுக்கு முறையான டிரான்சிட் பாஸ் கொடுக்கப்பட வேண்டும், இல்லை என்று சொன்னால் கல்குவாரி கிரஷர் வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்ய வேண்டும் என்று கடுமையாக எச்சரித்துள்ளார். வரவேற்கிறோம். நீங்க சொல்றது ஓகே, இதனால பொதுமக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. எதுக்கு பாதிக்கிறாங்க? 63 கல்குவாரிகளை மூடிட்டாரு. சரி, இப்போ விலையேற்றத்துக்கு பாதிப்பு யாரு? கட்டுமான தொழிலுடைய விலையேற்றம் ஏறிட்டு ஏறதுனால யார் வீடு கட்டுறாங்க அவங்க. நான் கள்ளச்சாராயம் இருந்தா குடிப்பை, நீ போய் கள்ளச்சாராயை தடுத்துட்ட அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. தவறா தொழில் செய்ய சொல்றாரு, அரசு உறுதுணையா இருக்கிறார், முறையா செய்ய சொல்றோம். இப்ப என்ன சொல்றோம், புதிதா குவாரி தவங்களுக்கு அவங்க அனுமதி கொடுக்குறாங்க. இந்த 67 குவாரி மூடப்பட்டதுனால அதுக்குண்டான பெனால்டி அபராதம் விதிக்கப்படும். அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க சொல்றோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தருகை உட்பட பல இடங்கள்ல கல்குவாரி இடிந்து விழுந்து பல பேர் உயிரிழந்த பார்த்திருப்பீங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர், கரூர் மாவட்டம் குன்னஞ்சத்திரம், இதெல்லாம் எப்படின்னா கனிம வளத்துறையில் என்ன சொல்றான்னா 30 மீட்டர் இருந்து 40 மீட்டர் தான் டெப்த் போகணும். இவன் 2000 மீட்டர் டெப்த் போறான். அப்படின்னா அதுக்கு எவ்வளவு சக்தி வாய்ந்த வெடிகளை வெடிக்கணும். அதே மாதிரி கனிம வளத்துறை ஈஸி என்ன என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் என்ன சொல்றான்னா, நீங்க கனிமங்களை வெட்டுறப்ப ஸ்டெப் கட்டிங் முறையில் வெட்டினீங்கன்னா மேல இருந்து சரியாது. இவன் கிணறு வடிவில் வெட்டுறான். இதெல்லாம் கண்டறியப்பட்டு ட்ரோன் மூலம் ஆய்வு செய்து முறைகேடுகள் மீது நடவடிக்கை எடுத்தனால தான் கனிம வளங்கள் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படுகிறது. இந்த 67 குவாரி மூடப்பட்டதற்கு முறையாக காம்பன்சேட்டா மணல் குவாரி திறப்பதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் வேண்டுகோள் வைத்துள்ளோம். இதுக்கு மாற்று ஒன்று இல்லாதனால அந்த மாதிரி கொள்ளையடிக்கிறாங்க. மணல் குவாரி வந்துருச்சுன்னா எல்லாம் ஃப்ரீ ஆயிடும். அரசின் சார்பில் மணல் குவாரிகள் இப்போ அந்த மணல் காவிரிகள்லாம் மூடப்பட்டிருக்கு. பல்வேறு பகுதிகளில் இருக்கிற மணல் காவிரிகள்லாம் மூடப்பட்டதான் இப்போ எம்சாண்ட் பி சாண்ட் மாதிரி இருக்காங்க. மணலே இல்லாத சூழல் இருக்குது. இப்போ பாலாறு வந்து பாலைவனம் ஆயிடுச்சுங்க. இல்லை, அதாவது என்ன, கடந்த 2 ஆட்சியிலும் கண்மூடித்தனமாக கனிம வளங்கள் சூறையாடப்பட்டது. ஆத்துல 1 மீட்டர் டெப்த் தான் மணல் எடுக்கிறது தான் கவர்மெண்ட் முறைப்படி எல்லாம் சொல்றான். நீங்க 1 மீட்டர் டெப்த் எடுத்தீங்கன்னா ஒரு மழை வாழங்களை வெள்ளம் வர்றப்ப மறுபடியும் போய் மணல் தேங்கிடும். அந்த அதிகாரிகள் மீது தான் நாங்கள் வழக்கு பதிவு செய்ய சொல்றோம். நீங்க துறை ரீதியான நடவடிக்கை திருப்பத்தூர் இருக்க தூக்கி நாமக்கல்ல போடுறது, நாமக்கல்லுக்கு ஈரோடு அங்க போனா அந்த வேலை தான் செய்ய போறோம். அதனால என்ன சொல்றோம், முறையா ஆய்வு பண்ணுங்க. அங்க முறைகேடு நடந்திருந்தா சம்பந்தப்பட்ட அலுவலரை பணியிடை வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்றோம். அப்ப முறைகேடு இல்லாம நடக்கும். ரெண்டாவது, மணல் குவாரியே லோடிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்
ஆத்துல இருந்து மணலை பொக்லைன் மூலம் லாரியில் ஏற்றி வெளியில கவர்மெண்ட் டிப்போ கொண்டாந்து போடுறாங்க. கவர்மெண்ட் டிப்போல பிடபிள்யூ விற்கிதும், ஆனா இந்த லோடிங் டிரான்ஸ்போர்ட் ஒப்பந்தம் பண்ணு தான் விற்கிறான். அவதான் முறைகேடு. ஃபேக் பர்மிட் போட்டு ஓட்டிட்டான். இந்த 4500 கோடியெல்லாம் போட்டாங்களே இதுல வந்ததான். ஆனா அந்த வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இன்னைக்கு ஸ்டேஜில் மணல் குவாரி துவங்குவதற்கு எந்த கோர்ட்லையும் நீதிமன்றம் தடையாணை விதிக்கப்படவில்லை, துவங்கக்கூடாதுன்னு. அதனால ஃப்ரீயா மணல் குவாரி துவங்கலாம். எம்சாண்ட் பீசாண்ட் பார்த்தீங்கன்னா மரங்களை வெட்டி காடுகளை அழித்து மலைகளை அழித்து போகுது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. ஒரு மலையை வெட்டிட்டா உருவாக்க முடியாது. ஆனால் மணல் அனுமதிக்கப்பட்ட ஆழம் மட்டுமே எடுத்தோம்னா கண்டிப்பாக மீண்டும் அந்த இடத்துக்கு மணல் வந்துடும். அதனால மணலுக்கு மாற்று எம்சாண்ட் கிடையவே கிடையாது. மணல் மட்டும்தான் இயற்கையினுடைய கொடை. அதனால தான் நாங்கள் மணல் குவாரி திறக்க சொல்லி கோரிக்கை வைத்துள்ளோம். வண்டல் மண் வந்து இலவசமாக எடுத்துட்டு விவசாயிகளுக்கு எடுத்து இது பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ வந்து இந்த லாரி உரிமையாளர்கள் வந்து வண்டல் மண் எடுக்கிறதுக்கு போது அதிகாரிகள் வந்து நீங்கள் வந்து விவசாயத்தை எடுத்துட்டு போல சிங்கிள் சொல்லிக்கோ அதில் மற்ற இதெல்லாம் எடுத்துட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வழக்கம் பண்ணுறாங்க. அதாவது கடந்த நடைமுறை என்னன்னா, வண்டல் மண் அரசாங்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா, விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்காக டிராக்டர்ல தான் மேக்ஸிமம் அதை எடுத்துட்டு போக சொல்றாங்க. அவங்க ஒரு கான்செப்ட் லாரியில் எடுத்துட்டு போக வெளியில விற்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன கேட்டிருக்கோம்னா, தாசில்தாராக பர்மிஷன் கொடுக்குறார், என்கிட்ட என் சொந்த லாரி இருக்குது, நான் போய் டிராக்டர் வாடகைக்கு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஃபீல்டுக்கு எந்த சர்வே நம்பர் கொண்டு வரணும் கொடுத்துறோம். தாசில்தார் பரிந்துரை பண்ண பிறகு பிடபிள்யூ பரிந்துரை பண்ண பிறகு தான் நீ கொடுக்குறீங்க. அதனால் லாரிக்கு வழங்கலாம். லாரி உரிமையாளர் ஒன்றும் கனிமத்தை திருடி செல்வது இல்லவே இல்லை. அது முற்றிலும் தவறான குற்றச்சாட்டு.